பாஜக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வெளியேற நிலையில தான் இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ள கருத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில தான் தமிழக அரசியல் சூழ்நிலை சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக இடையிலான உடன்பாடு உறுதி செய்யப்பட்ட நிலையில தான் கூட்டணியில பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணி தற்பொழுது உறுதியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் என்டிஏ கூட்டணியில் இணையாமல் இருப்பது கவனிக்கத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதை பாஜக கூட்டணியில் பலத்த குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தேர்தலில் எதிர்கால திட்டங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியிருக்காரு. அவர் தனிப்பட்ட அரசியல் பாதையில் செல்ல முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியின் பலவீனத்தையும் வெளிக்காட்டியிருக்காரு. அதனை தொடர்ந்துதான் இன்னொரு முக்கிய அதிரடி நிகழ்வும் நடந்திருக்கு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்காரு. இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ஆனால் தற்பொழுது பாஜகவுடனான தொடர்பை முறித்திருப்பது அவரது அரசியல் நிலைப்பாட்டில் பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிடிவி தினகரன் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா கூட்டணியை எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் இப்போதுதான் அவருக்கு உண்மையான நிலை புரிந்திருக்கு. பாஜக தமிழ்நாட்டிற்கு எதிரான கட்சி என்பதும் தமிழ் மண்ணை நேசிக்கும் எந்த தலைவரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாது என்பதும் தினகரனுக்கு தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாகவே தான் பாஜக கூட்டணியில் இருந்து தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் விலகிட்டு வராங்க. மேலும் பாஜகவுடன் இணைந்திருப்பது அரசியல் ரீதியாக அதிமுகவிற்கு நன்மை அளிக்காது என்றும் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி ஆரம்பத்தில் வலுவானதென கருதப்பட்டாலும் கூட கூட்டணியினர் நிலவும் குழப்பங்கள் மற்றும் புறக்கணிப்புகள் காரணமாக தொடர்ந்து சவால்கள் எதிர்கொள்கின்றனர் எனவும் பாஜக கூட்டணியில் இருந்து பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் விலகுவதும் தேர்தலுக்கு முன்னர் அந்த கூட்டணியின் வலிமையை குறைக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்காரு. இதனால அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் முன்னிலை அதிகரிக்கக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுவதையும் குறிப்பிட்டிருக்காரு.